ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒன் பாட் ரைஸ் சூப்பராக தளன்னு சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் செய்கிறேன். ஒன் பாட் ரெசிபிங்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு பொரியை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சூப்பரான ப்ராப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு ரெசிபி தான். கடுகு வந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை மற்ற எந்த இதுவுமே இல்லை. சூப்பரான சிம்பிளான இது. குக்கரில் விசில் விட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கூட இதை செய்யலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இது நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கொத்தமல்லி தழை புதினா தழை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது பிரியாணி அளவுக்கு வந்து நம்ம முருகி வரணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த தக்காளி சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒன் பாட் ரைஸுங்கனால தக்காளி வந்து இது தனியாக அது தனியாக செய்யாமல் 2க்குமே ஒரே அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றையில் வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இது வந்து நல்லா வதங்கிக்கிறட்டும். ரொம்ப முருகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தாவே போதும். உங்கள் ஊரில் வந்து சிலிண்டர் எல்லாம் எப்படி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் கரண்ட் அடுப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா 4 பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தாலே சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோட காய் போட்டால் அந்த புளிப்புத்தன்மை வராது. பழம் போட்டாலே வந்து நல்லா புளிப்புத்தன்மையாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து உப்பு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படியே கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இந்த கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரம் வந்து கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கலரே வந்து மிளகாத்தூளே வந்து போதுமானது. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக தக்காளி சாப்பாடு சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக நல்லா வதங்கி வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். நான் வந்து வீட்டு அரிசியில் தான் நான் செஞ்சேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரைஸ் தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அலசி தண்ணியோட அளவு எல்லாம் வச்சு தான் வச்சுருக்கேன். 1க்கு 2 அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து வீட்டு சாப்பாடுங்கனால 3 விசில் வந்து குக்கரில் விடுவேன். நீங்கள் அரிசியை தகுந்த அப்படி பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் வந்து கூட குறைய விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி நான் வந்து 3 விசில் வச்சு எடுப்பேன். உங்கள் அரிசியை தகுந்த அப்படி நீங்கள் வந்து விசில் வந்து கூட குறைச்ச வந்து வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்தாச்சு. நல்லா 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோடனே நல்லா சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லான சூப்பரான தக்காளி சாப்பாடு எப்படி உதிரியாக எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இது குக்கர் சாப்பாடுங்கனால மேலே கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம கிண்டும் போது பாருங்கள் கலர்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப சைட் டிஷ்லாம் தேவைப்படாது. ஒரு முட்டையை வந்து உப்பு முட்டை மாதிரி கிண்டி இது தக்காளி சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு அந்த மாதிரியும் கூட நீங்கள் பொரிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இந்த தக்காளி சாப்பாடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.